திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 40 பயணிகள் காயமடைந்தனர். வேதாரண்யத்திலிருந்து திருத்துறைப்பூண்டி வந்த தனியார் பேருந்தும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து வேதாரண்யம் சென்ற தனியார் பேருந்தும் தேவர்பண்ணை என்கிற இடத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பள்ளி மாணவர்கள் சாலையோரத்தில் அமர்ந்து கல்வி பயிலும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. அம்மாப்பேட்டை நாட்டார் அரசு நிதி உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் சாலையோரத்தில் அமர்ந்து படித்து வருகிறார்கள். ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மாற்று ஆசிரியர்கள் மூலம் தங்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே தகவல் அறிந்து சென்ற போலீசார் மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களது பெற்றோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் இயற்கை விவசாயம் குறித்த 2 நாள் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி தொடங்கியுள்ளது. தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கில் இயற்கை விவசாயம் குறித்தும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விளக்கப்படுகிறது. கருத்தரங்கின் ஒரு பகுதியாக இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பல்வேறு வகையான மலை காய்கறிகளின் கண்காட்சியும் நடத்தப்பட்டது. இந்திய தபால் துறையின் 32வது அகில இந்திய ஹாக்கி போட்டி சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. கடந்த 31ஆம் தேதி முதல் 5 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் குல்ஷேஸ்த்ரா கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை வரை இயக்கப்படும் தேஜஸ் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்படும் என்றார்.